யார் யாருமாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது திருவள்ளுவனுடைய ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு குதிரை வண்டிக்காரர் பக்கத்து ஊருக்கு சில பொருட்களை ஏற்றி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அவர் ஒரு கிராமத்தின் வழியாக போகிற வழியாக இதெல்லாம் போயிட்டு இருக்காரு. அந்த கிராமத்தினுடைய எல்லையில் நின்றுக்கிட்டு இந்த கிராமத்துக்கு இதுதானா வழி என்பதை கேட்பதற்கு யாராவது வராங்க. ஒரு சிறுவன் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அந்த சிறுவனிடம் தம்பி, இந்த ஊருக்கு போகின்ற வழி இதுதானா என்று அவன் கேட்கின்றான். ஆமாங்கய்யா, இதுதான் அந்த வழி. எவ்வளோ நேரம் ஆகும் இந்த ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னா, மெதுவாக போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம், வேகமாக போனீங்கன்னா ஒரு 45 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு அந்த சிறுவன் உரைத்து விட்டு அவன் சென்று விடுகிறான். அப்படியே ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த குதிரவண்டிக்காரர் சொல்லிட்டு அப்புறம் தான் யோசித்து பார்க்கின்ற இந்த பையன் என்ன சொன்னான், மெதுவாக போனால் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம், வேகமாக போனால் ஒரு 45 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறானே. ஏதோ தப்பாக மாற்றி சொல்லிட்டான் பொருளுக்கு. சரி அப்படின்ட்டு நமக்கு விரைவாக அந்த கிராமத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வேறு வேலையை பார்க்கலாம்ட்டு இந்த குதிரை வண்டியை மிக வேகமாக அந்த பாதையில் ஓட்டி பயணிக்கின்றார். பயணம் மிக வேகமாக இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போன உடனே தான் தெரியுது அந்த பாதை மேடுபள்ளங்கள் நிறைந்த பாதை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேடுபள்ளங்கள் அதிகமாக அந்த குதிரை வண்டி நிலை சாய்ந்து கவிழ்ந்து விழுகின்றது. கவிழ்ந்ததுக்கப்புறம் ஐயா கீழே விழுந்து எழுந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டியை நிமிர்த்தி வச்சு அதுக்கப்புறம் கீழே விழுந்த பொருட்களை எல்லாம் அந்த வண்டியில் ஏற்றி அவர் மீண்டும் அதை தன்னை நிலைப்படுத்தி நிற்கும் போது தான் அவருக்கு தெரிகின்றது, ஓ அந்த பையன் சொன்னதுக்கான அர்த்தம் இதுதான் போயிருக்கு. மெதுவாக போனீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷத்தில் போயிடலாம், ரொம்ப அவசரப்பட்டு போனீங்கன்னா இதுதான் கதி அப்படின்னு அந்த 45 நிமிடங்கள் கடந்ததுக்கான அர்த்தத்தை அந்த இடத்துல அவர் உணர்ந்து கொள்கிறார். அப்போ ஒரு விடயத்தை ஒருவர் நுண்ணறிவோடு எப்படி சொல்லுகின்றார் என்பதை நாம் போகிற போக்கில் ஒருத்தர் விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் நாம் அதை என்ன செய்யணும், ஆழ சிந்தித்து அதற்கான உட்கருத்தை புரிந்து கொண்டு மேற்கொண்டு நடக்க வேண்டும் என்பது நமக்கு திருவள்ளுவர் வகுத்த குறளின் வழியாக அறிவை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐயா